கப்பு முக்கியம் பிகிலே. சிஎஸ்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யார் தெரியுமா? சிஎஸ்கே பிளேயிங் 11 அதிரடி மாற்றம். அதாவது ஐபிஎல் 2025 தொடர் வரும் மார்ச் 22ஆம் தேதி தொடங்குகிறது. மே 25ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறுகிறது. அந்த வகையில் முதல் போட்டி நடப்பு சாம்பியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெறுகிறது. பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் ஐதராபாத் மற்றும் கொல்கத்தா நகரங்களில் நடைபெறுகிறது. அந்த வகையில் அனைத்து அணிகளும் தற்போது ஐபிஎல் தொடரை முன்னிட்டு பயிற்சி முகாம்களை நடத்தி வருகின்றனர். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் விளையாடாத இந்திய வீரர்கள், உள்நாட்டு கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்டோர் பயிற்சி முகாம்களில் தீவிரமாக பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். சாம்பியன்ஸ் டிராபி தொடர் வரும் ஞாயிற்றுக்கிழமையோடு முடிவடைவதால் அடுத்த சில நாட்களில் வெளிநாட்டு வீரர்களும் இந்த முகாம்களில் இணைவார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அதேபோல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தரப்பிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் நாவலூரில் உள்ள சூப்பர் கிங்ஸ் மைதானத்தில் பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. கேப்டன் ருத்ராஜ் கேவாக், நட்சத்திர வீரர்கள் தோனி, அஸ்வின், கூடா உள்ளிட்டோர் முகாம்களில் இணைந்து விட்டனர். அப்படி இருக்கும்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடர் முடிவடைந்ததும் சடேஜா, டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, நாதன் எல்லிஸ், ஜேமி ஓவர்டன் உள்ளிட்ட பலரும் விரைவில் இணைவார்கள் என்றும் எதிர்பார்க்கலாம். மேலும் சிஎஸ்கே அணியின் முதன்மையான பிளேயிங் 11 எப்படி இருக்கும் என்பதுதான் தற்போது பலருக்கும் உள்ள கேள்வியாக உள்ளது. அதிலும் பத்திரானாவுக்கு பதில் நாதன் எல்லிஸை ஏன் பிளேயிங் 11 சேர்க்க வேண்டும் என்பதை நாம் முதல் பந்திலேயே பார்ப்போம். அதேபோல் ஓப்பனிங்கில் டெவான் கான்வேவுக்கு பதில் ரச்சின் ரவீந்திராவை ஏன் சேர்க்க வேண்டும் என்பதை இங்கு காணலாம். குறிப்பாக டெவான் கான்வே கடந்த ஜனவரி மாதத்தில் நடைபெற்ற SA-20 லீக் தொடரில் இருந்தே மிகவும் மோசமான ஃபார்மில் தான் இருக்கிறார். ஓரிரு போட்டிகளில் அவ்வப்போது அவர் ரன்களை அடிக்கிறார் என்றாலும் அவர் நல்ல ரிதமில் இல்லை. மேலும் சிஎஸ்கே அணி நிச்சயம் மிரட்டலான தொடக்க வீரரையே எதிர்பார்க்கும் என்பதால் டெவான் கான்வேவின் சமீபத்தில் ஸ்ட்ரைக் ரேட் மிகவும் கவலையளிக்கும் விதமாக உள்ளது. அந்த வகையில் சிஎஸ்கே அணி அதன் ஓப்பனிங்கில் ருத்ராஜ் கேவாக்குடன் ரச்சின் ரவீந்திராவை களமிறக்க வேண்டும் என கூறப்படுகிறது. அவர் சாம்பியன்ஸ் டிராபியில் தொடர்ந்து 2 சதங்களை அடித்திருப்பது மட்டுமில்லாமல் அவர் பவர் பிளேவில் அதிரடியாக விளையாடும் பாணியை கையில் வைத்திருக்கிறார். சிஎஸ்கே அணி கோப்பையை கைப்பற்ற வேண்டும் என்றால் சிஎஸ்கேவின் ஓப்பனர்கள் அந்த தொடரில் அதிக ரன்களை அடித்திருப்பார்கள். ஒருவேளை சிஎஸ்கேவின் ஓப்பனர்கள் சொதப்பினால் அந்த அணி கோப்பை வெல்லாது என்றும் சொல்லலாம். குறிப்பாக ரச்சின் ரவீந்திரா சுழல் பந்து வீச்சையும் நன்கு விளையாடுவார். பவர் பிளேவுக்கு பின்னரும் அதிரடியாக விளையாடும் வல்லமை கொண்டவர். இதனால் டெவான் கான்வேவுக்கு பதில் ரவீந்திராவையே அணியில் சேர்க்க வேண்டும். ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன், ஜேமி ஓவர்டன், நூர் அகமது, பத்திரானா, எல்லிஸ் ஆகியோரை சிஎஸ்கே பிளேயிங் 11 வைத்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதுவாக இருந்தாலும் சிஎஸ்கே அணியின் முந்தைய ஆட்டங்களில் அதிரடி ஆட்டமும் சிஎஸ்கேவிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக டெவான் கான்வே இருந்து வருகிறார். இதனால் டெவான் கான்வேக்கு இடம் கிடைக்குமா என்பதை ஐபிஎல் போட்டி தொடங்கும் முதல் நாளே தெரிந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வருகிறார்கள் சிஎஸ்கே ரசிகர்கள்.